भाषितं न शास्त्रं तेन भाषितं न गुरुं साधकं चैव न गुरुं साधकं चैव न गुरुं साधकं चैव लिङ्गच्छायां न लङ्घयेत् लिङ्गच्छायां न लङ्घयेत् लिङ्गच्छायां न लङ्घयेत् नाद्या लङ्घयेत् निर्माल्यं नाद्या लङ्घयेत् निर्माल्यं नाद्या लङ्घयेत् निर्माल्यं न दद्यात् शिवदीक्षिते तदद्यात् शिवदीक्षिते तदद्यात् शिवदीक्षिते या जीवितावधि कर्तव्या जीवितावधि कर्तव्या जीवितावधि न निन्देत् कारणं देवं சிவபெருமானை வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நிந்திக்கலாகாது. சுவாமி நமக்கு என்ன சிரமத்தை கொடுத்தாலும் நமக்கு எந்த நிலை வந்தாலும் சிவபெருமானை வந்து நம்ம வந்து நிந்திக்கவே கூடாது. சரியா? சுவாமி எல்லா சௌக்கியத்தையும் தான் தருவார். சரியா? அதில் வந்து சிவபெருமானை எந்த ஒரு காரணத்திலும் உயிர் பிரிகிற வரைக்கும் நம்ம நிந்திக்கவே கூடாது. நான் நிந்தே காரணம் தேவம் ந சாஸ்திரம். அதே போல சிவாகமத்தையும் வேதங்களையும் உபனிஷத்துகளையும் இந்த ஸ்மிருதிகளையும் சிவபெருமானை பற்றி எங்கெங்கெல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்கோ அதெல்லாத்தையும் வந்து எப்பயுமே நிந்திக்கவே கூடாது. அதாவது நவிந்தது காரணம் தேவம் சிவபெருமானை நிந்திக்கக்கூடாது. அடுத்தது ந சாஸ்திரம். சிவபெருமானுக்கு சமமானது எதுன்னா சிவாகமங்கள் தான். ஏன்னா தேன பாஷிதம் அவரினால் சொல்லப்பட்டதினால் அவரும் அந்த சாஸ்திரமும் ஒன்று. அதனால் இந்த ரெண்டு பேரையுமே வந்து நிந்திக்கலாகாது. ந குரும் குருநாதரை வந்து நிந்திக்கலாகாது. நிந்திக்கிறது அப்படின்னா வந்து மனதால் அவர் பேச்ச மீறது, வாக்கால் அவர் பேச்ச மீறது, எண்ணத்தினால் அவர் பேச்ச மீறது. சரியா? இந்த வாங் மனம் அந்த மனோவாக்காயம் பற்றி அந்த திருக்கரணங்களாலும் அவருக்கு அடிப்படையாமல் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் வந்து நிந்திக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அந்த ஒரு செயலை செய்யவே கூடாது. யார் யாருடைய பேச்சை வந்து மீறக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கீங்கன்னா ந குரும் குருவினுடைய பேச்சை மீறக்கூடாது. சாதகம் செய்வ யார் மந்திர சாதகமாக இருந்து உங்களுக்கெல்லாம் வந்து உபதேசம் பண்ணாங்களோ அவர்களுடைய பேச்சையும் மீறக்கூடாது. நகத்யா சிவ லிங்கச்சாயா நலங்கயே லிங்கத்தினுடைய சாயை, அதாவது ஏதோ ஒரு இடத்துல சிவலிங்கம் இருந்திருக்கு அப்படின்னா அதனுடைய சாயையாக இருக்கணும். அப்புறம் வந்து சுவாமி இருந்தார் அப்படின்னா சுவாமியினுடைய நிழலாக இருக்கணும். இதெல்லாம் வந்து தாண்டக்கூடாது. பிரதட்சிணமாக தான் வரணும். எந்த இடத்துல வந்து புனிதமான வஸ்துக்கள் இருக்கோ அதனுடைய சாயை வந்து தாண்டக்கூடாது. அதே போல் அக்னிக்கும் சுவாமிக்கும் நடுவில் போகக்கூடாது. ஆச்சாரியருக்கும் சிஷ்யனுக்கும் நடுவில் போகக்கூடாது. பசுமாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் நடுவில் போகக்கூடாது. கணவன் மனைவிக்கும் நடுவில் போகக்கூடாது. எந்த ஊருன்னா பலமாக தான் வரும். சரியா? லிங்கச்சாயா நலங்கையது நாத்யா லங்கையே நிர்மாலியம். அதாவது வந்து எந்த ஒரு காரணத்தினாலும் நிர்மாலியத்தை வந்து சாப்பிடக்கூடாது. நிர்மாலியம் அப்படிங்கிறது என்னன்னா சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு சண்டிகேஸ்வரருக்காக எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து நிர்மாலியம் அப்படின்னு. அதை நம்மளும் சாப்பிடக்கூடாது. சிவதீட்சை வாங்க யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. சரியா? அதை வந்து என்ன பண்ணணும்னா பசுமாட்டுக்கும் கிணத்துலையோ அக்னியிலையோ தான் கிடைக்கும். அடுத்தது சிவா அக்னி குரு பூஜாச்ச கர்த்தவியா ஜீவிதாவதி. எதெல்லாம் வந்து உயிர் போகிற வரைக்கும் நம்ம செய்யணும் அப்படின்னா சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து சமய தீட்சை ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அனுஷ்டானம் தான் சிவ பூஜை. சரியா? அடுத்தது அக்னி சிவ அக்னி குரு பூஜாச்ச குருநாதரையும் அக்னியையும் சிவனையும் ஒரு காலம் மறக்கக்கூடாது. இவங்களை வந்து எப்பயுமே பூஜை பண்ணணும். எது வரைக்கும் பூஜை பண்ணால் கர்த்தவியா ஜீவிதாவதி. ஜீவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆன்மா எப்பெல்லாம் இருக்கோ அப்போ வரைக்கும் பண்ணணும். நம்மளுடைய மரணம் வரைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஜீவிதாவதினா இந்த உயிர் வந்து இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல பூஜை பண்ணுவீங்க. அடுத்து எப்போ பண்ணால் நமக்கு சாமி வேற ஒரு சரீரத்தை தராரோ அப்பப்போல்லாம் நம்ம சிவ பூஜை தான் பண்ணணும் அப்படின்னு வந்து அதை தான் வந்து படைக்கலமாக உண்ணாமத்து எழுத்தையும் எழுத்திறப்பும் அப்படின்னு பார்த்தியா எழுத்து
சிவ அக்னி குரு பூஜாஜ கர்த்தவியா ஜீவிதாவதி. நான் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த சிவபெருமானையும் அக்னியையும் குருவையும் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த சமய தீட்சை வாங்கிக்கிறதுனால உங்களுக்கு சால ஒரு பதவி வந்து கிடைக்கும். சாலோகம் அப்படின்னா என்ன? சிவசிய லோகம் சாலோகம். சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயத்தில் வசிக்கக்கூடிய தகுதியானது உங்களுக்கு இன்று முதல் கிடைக்கும். சரியா? என்ன அப்படின்னா, இந்த சிவதீட்சை எதுக்காக வாங்கிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே சிவாச்சாரியாராக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய ரிஷி பரம்பரையில் இருக்கக்கூடிய நம்ம காஷ்யப ரிஷின்னா காஷ்யப ஆபவத்சார நைதிருவா அப்படின்னு நம்ம ரிஷிகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் முன்னோடி ஒருத்தர் இருப்பார். அவர் யார் அப்படின்னா வந்து 5 ரிஷிகள் இருப்பாங்க. சிவபெருமானுடைய 5 முகத்திலிருந்து 5 ரிஷிகள் வராங்க. அவங்களுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து சுவாமி வந்து சிவோபதேசம் பண்ணுறாரு. பஞ்சாட்சர மந்திரத்தையும் சிவாகமத்தையும் உபதேசம் பண்ணுறாரு. அந்த ரிஷி பரம்பரையில் வந்ததுனால நமக்கு கர்ப்பத்திலேயே இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. எப்படின்னா, நமக்கு கனவுல ஒரு விஷயம் பார்ப்போம், அதே விஷயம் நடந்தால் இது முன்னாடி நடந்த மாதிரி இருந்துச்சேன்னு நமக்கு தோணும்ல, அது போல வந்து இந்த தீட்சையும் நமக்கு கனவுல வந்து, அதாவது நம்மளுடைய இந்த உயிரானது எம்பெருமான் கிட்ட வந்து பேருயிர்கிட்ட சிற்றுயிர் பிரிஞ்சு வரும் பொழுதே சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த ஒரு தீட்சையை தான் வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த தீட்சையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து திரிபதார்த்தத்தை தான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த தீட்சையினுடைய விஷயம். திரிபதார்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதியாகிய பரம்பொருள், பசுவாகிய ஆன்மா, பாசம் என்கின்ற மலங்கள், இது 3த்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல பாச விசாரம் தெரிஞ்சுக்கணும். பாச விசாரம் அப்படின்னா வந்து ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய பாசங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆணவம் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து அணுத்தன்மைப்படுத்துவது. நம்ம வந்து சிறு சிறு கூறா நம்மளுடைய பேரறிவை வந்து முழுசாக இயங்க விடாமல் சிறு சிறு பகுதியாக நம்மளை வந்து பண்ணுறதுனால, அணு அணுவாக நம்மளை சிதைக்கிறதுனால அது பேர் வந்து ஆணவம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் வந்து மேலே எழும்ப விடாமல் நம்மளை வந்து அடக்கியே வச்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆணவம் அப்படின்னு பேர். கர்மா அப்படிங்கிறதுக்கு வந்து புண்ணிய கர்மா, பாப கர்மா அப்படின்னு 2 இருக்கு. தர்மாத்மகம் கர்மா அப்படின்னு. தர்மம் புண்ணிய கர்மா, அதர்மம் பாப கர்மா. புண்ணிய கர்மாவினாலும் பிறப்பு ஏற்படும், பாப கர்மாவினாலும் பிறப்பு ஏற்படும். புண்ணிய கர்மாவினால் ஸ்வர்க்கம், பாப கர்மாவினால் நரகம். அப்போ இந்த கர்ம வினைகள் இருக்கிற வரைக்கும் ஸ்வர்கலோகத்தில் பிறந்துட்டு இருப்போம், அங்கே ஏதாவது தவறு செஞ்சால் மறுபடியும் பூலோகத்தில் வைப்போம். அப்போ இது நமக்கு மோட்சத்தை தருவதற்கு கிடையாது. அப்போ இந்த தர்மங்கள் நமக்கு வேண்டாம், இந்த பசு தர்மங்கள் நமக்கு வேண்டாம். ஒரு விஷயம் செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இனிமேல் நம்ம வந்து ஆசிரியக்க கூடாது, பலப்பிராப்தியாக இருக்கக்கூடாது. சரியா? அதனால இந்த கர்மா மாயை அப்படிங்கிறது உங்களை ஒரு மயக்கத்தில் ஏற்படுத்துவதும் மாயை தான், உங்களுக்கு அனுகிரகம் செய்வதும் மாயை தான். சரியா? அது பிரகிருதி மாயா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எல்லா விதமான மயக்கத்தையும் ஏற்படுத்தும். சுத்த மாயா மாறும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் தரும். அதனால இந்த பாச விசாரம் அப்படிங்கிறது இது. அடுத்தது பசு விசாரம். பசு விசாரம் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேருயிர், அதாவது வந்து நிரம்பிய அறிவு படைத்த ஒரு நிலை தான் சிவம் அப்படிங்கிறது. அந்த நிலைக்கு வந்து சர்வ வியாபகம் உண்டு. இப்போ இந்த இடத்த நான் தொட்டனாலும் சிவபெருமானுக்கு தெரியும். ஆனா நமக்கு வந்து சிற்றுயிர் வியாபகம் அப்படின்னா நம்ம உடம்ப தொட்டா மட்டும்தான் நமக்கு தெரியும். நீ அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது நான் செவுத்து தொட்டா உனக்கு தெரியுமா? அப்போ உன்னோட வியாபகம் இந்த இடத்துல இல்லை. உன்னுடைய வியாபகம் சரீர மாத்திரத்தில் மட்டும்தான் உன்னுடைய வியாபகம் இருக்கு. அப்போ சரீர மாத்திரம் வியாபகம் இருக்கக்கூடிய அறிவுள்ள உனக்கு இந்த ஒரு தனு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு, கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகள், புவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம், போக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகங்கள், துக்கங்கள், இது எல்லாத்தையும் சுவாமி எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா பாச விசாரத்தில் பார்ப்போம்ல, இந்த ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய 3 விதமான மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாசங்களும் நீங்குவதற்காக. என்னைக்கும் பாசம் அழியாது, பசு அழியாது, பதி அழியாது. ஏன்னா பதியை போல் பசு பாசமும் அனாதி, இது எப்பயுமே இருக்கிறதுனால இது அழிக்க முடியாது. ஒன்றில் ஒன்று வந்து மேலே வந்துச்சுன்னா இன்னொன்று கீழே வரும். சரியா? அப்படி வந்து இந்த கர்மாவையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் அப்படின்னு. இந்த சஞ்சித கர்மாவினுடைய ஒரு சிறு பகுதி தான் நம்மளுடைய பிராரப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு. சுவாமி இந்த தனுகரண பவன போக்கியத்தை கொடுத்துருக்காரு. இதனுடைய
நம்ம மேற்கோள் செய்யக்கூடிய வினைகள் தான் வந்து ஆகாமியமா இருக்கும். அப்போ இந்த தீட்சை என்ன பண்ணும் அப்படின்னா சஞ்சிதம் ஹந்தி தீட்சையா, முதல்ல என்ன பண்ணும், தீட்சை பண்ண உங்களுடைய சஞ்சித வினையை முழுவதும் அழிச்சிடுமா. அடுத்தது இந்த பிராரப்தத்தை நம்ம எப்படி போக்கணும் அப்படின்னா பிராரப்தம் தேகமே மோக்தம் தேக பிராரப்தமேவை தேக பிராரப்த சம்யோகாத்தில் பூதசுத்தி தினே தினே அனுஷ்டானம் பண்ணும் பொழுது நித்தியமும் பூதசுத்தி பண்ண உங்களுடைய பிராரப்த வினைகள் நீங்கும். இந்த சஞ்சிதம் நீங்கி பிராரப்தம் நீங்கிடுச்சுன்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும். அநேக ஜென்ம சம்பிராப்த அநேக ஜென்மத்துல செஞ்ச ஒரு புண்ணியத்தினாலதான் நல்ல குருநாதர் கிடைப்பார். அந்த குருநாதர் வந்து இந்த தீட்சையில இருக்கக்கூடிய சமயோபச்சாரம் இந்த சமய உபதேசங்கள்லாம் செய்ய என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆகாமிய வினை இனி வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படாதபடி தடுக்கப்படும். அப்போ இந்த பசு விசாரத்துல இந்த தனுகரண போன போக்கியத்தை தந்த பரமேஸ்வரன் என்ன பண்றார் அப்படின்னா 84 லட்சம் யோனி பேதத்திலையும் உங்களை பிறக்க வச்சுதான் இந்த ஆதிசைவத்தினுடைய ஒரு சரீரத்தை கொடுக்குறார். இந்த சரீரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 84 லட்சம் யோனி பேதத்திலையும் நம்ம சுவாமியை வழிபாடு செஞ்சிருப்போம், புத்திபூர்வமா செஞ்சிருப்போம், அபுத்திபூர்வமா செஞ்சிருப்போம். ஏன்னா நம்மளுடைய ஏகவிம்சதி சாகசிரம் சுவாசோச்சுவாச ஜபேஷன், அதாவது 21,000 மூச்சுகளும் நம்ம நித்தியமும் விடுறது சிவபெருமானுக்காக தான். ஏன்னா சிவபெருமானுக்காக தான் யஜ்ஞகர்ம கரோமி தத்த தசிலம் சம்போ ததாராதனம், இது சிவபெருமானுக்காக தான் இந்த பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் சிவபெருமான் தான், தெரியாம பண்ணாலும் சிவபெருமான் தான். அதனால இந்த 84 லட்சம் யோனி பேதத்திலையும் பிறந்து சிவனை அர்ச்சித்ததுனால சுவாமி செய்யக்கூடிய பரமானத்திலும் இந்த சனி பிரதோஷத்துல உங்களுக்கு தீட்சை கிடைச்சிருக்கு. இதுல இந்த பசு விசாரத்துல எந்த விஷயம் அப்படின்னா நம்மளா சிவனை தெரிஞ்சுக்கவே முடியாது. புரியுதா? நமக்கு ஆணவமான மலங்கள் வந்து பாசங்களா வந்து மேல வந்து ஆக்கிருத்தியா இருக்கிறதுனால நம்ம வந்து மலங்களோடு கூடியதுனால நம்ம எல்லாம் பேர் வந்து சமலன் அப்படின்னு பேர். மலங்கள் இல்லாததுனால சுவாமிக்கு பேர் நிர்மலன் அப்படின்னு பேர். இதுதான் பசு விசாரம். அடுத்தது பதி விசாரம். பதி அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் இந்த சர்வ வியாபகத்திற்கும் தலைவராக இருக்கார். சர்வ வியாபகம் அப்படின்னா அவர் இல்லாத இடம் இல்லை, அவரை பத்தி சொல்லாத சாஸ்திரம் இல்லை. ஏன்னா சிவ ஏகோத்தியா, சிவபெருமான் ஒருவரே உபாசிக்கத்தக்கவர். அதனால அவர் தான் வந்து பரம்பொருள், அவர் மிக பெரிய கடவுள் அவர். அதனால அவரை கடவுள் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் சரியான வார்த்தை. கடந்து இருக்கக்கூடியவர் அவர், உள்ள இருக்கக்கூடியவர் அவர். கடந்தும் ஆத்மார்த்தமா ரொம்ப ஆழமாகவும் பார்த்தோம்னா சிவபெருமானுக்கு சமமான ஒரு தெய்வம் உலகத்துல கிடையவே கிடையாது. அதனால சிவபெருமானுக்கு சமமா இனி ஒரு காலம் எந்த தெய்வத்தையும் நினைக்க கூடாது. சிவபெருமான் தான் கடவுள். சரியா? சிவபெருமானுடைய 3 கண்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா கணபதி, சுப்பிரமணிய, தட்சிணாமூர்த்தி. இவங்க தான் வந்து சிவபெருமானுடைய 3 கண்கள். சிவபெருமானுடைய மூக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரர். சிவபெருமானுடைய காது யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர். சிவபெருமான் அப்படிங்கிறவர் வந்து தேகம், தேகின்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்றல் சக்தி தான் அம்பாள். அப்போ நம்ம சிவபெருமான வேற, அம்பாள வேற, பிள்ளையார வேற, சுப்பிரமணியர வேற, நந்திகேஸ்வரர் வேற, சண்டிகேஸ்வரர் வேற, இது எல்லாரும் சேர்ந்தது தான் நம்ம குருநாதர். அப்போ இவங்க எதையும் நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. இந்த அனுஜாஷ்டக மூர்த்தியா இருக்கக்கூடிய 8 பேரும் சிவபெருமான் தான். அதனால வந்து இந்த பதி விசாரம் அப்படின்னு பார்க்கிறவர் வந்து சிவபெருமானுக்கு என் குணம் இருக்கு, 8 விதமான குணங்கள் இருக்கு. அவருக்கு வந்து ஷாட்புண்ணிய சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான யாருக்கும் இல்லாத சக்திகள் இருக்கு. ஏன்னா சிவபெருமான் மட்டும்தான் வந்து சுதந்திரன். என்னது? அவர் யார்கிட்டையும் எதற்கும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். அதனால அவர் சுதந்திரன். நம்ம யாரும் சுதந்திரம் கிடையாது. நமக்கு வந்து சிஷ்யா சுவாதந்திர வர்ஜிதா, நமக்கு சுதந்திரம் என்றும் கிடையாதுதான் நமக்கு. ஏன்னா நம்ம யாரையோ ஒருத்தர் ஆசிரிச்சு தான் இருக்கணும். ஆசிரிச்சு இருக்கிறது அப்படின்னா வந்து யாரையோ ஒருத்தர் கிட்ட அடைக்கலமா மட்டும்தான் வாழணும். இந்த ஆன்மா வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னா யார ஆசிரிச்சு வாழணும்? சிவம் ஏவ ஆஸ்ருதோ நித்தியம் வாங் மன காய கர்மபிகி. சிவபெருமானை மட்டுமே ஆசரிச்சு மனசினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் நம்ம செய்யக்கூடிய எல்லா கர்மாக்களையும் எம்பெருமான் சிவபெருமானுக்கே அர்ப்பணம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் வந்து சமய தீட்சை. இந்த சமய தீட்சை கிடைச்சதுனால உங்களுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னா சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான சரியாபாதங்களும் செய்யக்கூடிய உங்களுக்கு அனுகிரகம். 2வது
நித்தியத்திலையும் சிவபெருமான வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பிரம்ம காயத்ரியை ஜபம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயா, இந்த மந்திரங்கள் வந்து சிவபெருமானை வந்து கூடமாக சொல்லக்கூடிய மந்திரம். சிவபெருமானை வந்து வேறொரு பெயர் சொல்லி என்னை எந்த ஒரு சக்தியானது பிரகாசப்படுத்துகிறதோ அந்த ஒரு சக்திக்கு நமஸ்காரம்னு சொல்லக்கூடியது தான் இந்த காயத்ரி மந்திரம். ஆனால் இனிமேல் நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா, தன் மகேஷாய வித்மகே, அவர் மகேஸ்வரர், வாக் விசுத்தாய தீமகி, அவரே வந்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நமக்கு 4 விதமான வாக்குகள் இருக்கு. அதாவது இப்போ நான் பேசுறது வந்து ஸ்தூல வைகரின்னு பேர். நம்ம வாக் சூத்திரத்தில் படிச்சிருப்போம். சத்வாரி வாக் பரிமிதா பதானி, இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய வாக்கு பேர் சூக்ஷ்மைன்னு சொல்லக்கூடிய பறை வாக்கு. சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த 4 விதமான வாக்கினாலும் எம்பெருமான வழிபாடு செய்யணும். அது உங்களுடைய தீட்சையினுடைய பக்குவத்தில் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் உபதேசம் பண்ணணும், எப்படி எப்படிலாம் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லி தருவாங்க. உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கக்கூடிய மந்திரத்துக்கு பேர் பஞ்சாட்சரம் அப்படின்னு. சரியா? பஞ்சாட்சர மந்திரத்துக்கு சமமான இனி ஒரு மந்திரமும் கிடையாது, அதுக்கு மேலையும் கிடையாது. நீங்கள் எந்த மந்திரம் ஜபம் பண்ணாலும் பஞ்சாட்சர மந்திரத்துக்கு மேலே ஜபம் பண்ணவே கூடாது. சரியா? மற்ற தேவதைகள்லாம் புரஸ்சரணம்னு சொல்லி ஜபசித்தியெல்லாம் பண்ணி புரஸ்சரணம் இந்த சுத்தியுக்தமாக பண்ணலாம். ஆனால் பஞ்சாட்சரத்தை எப்போ பண்ணணும் அப்படின்னா உயிர் இருக்கிற வரைக்கும் பண்ணணும். சரியா? உங்களுடைய உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்தியஷ்டியில் வந்து இந்த கர்மாக்கள் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது நிவர்த்திக்காக பண்ணக்கூடியது தான் அந்தியஷ்டி. அதுவும் ஒரு தீட்சை தான். அதுலேயும் கர்ண மந்திரத்தில் பரமேஸ்வரனுடைய மந்திரத்தை தான் உபதேசம் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் இப்போ வாங்கியிருக்கிறதுக்கு பேர் வந்து ஆதிசிவர்களுக்கு உண்மையான உபநயனம் அப்படின்னா வந்து இந்த சமய தீட்சை தான் உபநயனம். ஏன்னா இங்கே என்ன கொடுக்குறாங்க, முதல்ல பவித்திரம் கொடுத்தாங்களா உங்களுக்கு, அடுத்தது என்ன கொடுத்தாங்க, பஸ்மம் கொடுத்தாங்க, அடுத்தது வந்து யஜ்ஞோபவீதம் கொடுத்தாங்க. இந்த உபவீதம் தான் நம்மளுடைய ஈசானாதி பஞ்சபிரம்மங்களை சொல்லி நம்மளுடைய இதுக்கு முன்னாடி நம்ம உபநயனம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட மாத்திரம் என்ன சொல்லுவோம், ஸ்ரௌத ஸ்மார்த்த விகித நித்திய கர்மானுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம். ஸ்ரௌதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூத்திரங்களினாலும் ஸ்மார்த்தங்கள் சொல்லக்கூடிய ஸ்மிருதிகளாலும் சொல்லக்கூடிய மந்திரங்களால் இனிமேல் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு இந்த யஜ்ஞோபவீதம் சாட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இனிமேல் நம்ம சமய தீட்சை வாங்கினதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆணவ கண்ம மாயா பைந்தவ திரோதாசுன்னு சொல்லக்கூடிய 5 மலங்கள் இருக்கு. ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம், பிந்து மலம், திரோதாய மலம் சொல்லக்கூடிய 5 விதமான மலங்கள் நிவர்த்திக்கும் பொருட்டு மலபஞ்சக நிவர்த்தியர்த்தம் சிவதேஜா அபிவிருத்தியர்த்தம், சிவதேஜஸ் அபிவிருத்திக்காகவும் அதிசூக்ஷ்ம சம்ஸ்காரயுக்த யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷியே. அதாவது வந்து இந்த உபநயனத்துக்கு பேர் வந்து அதிசூக்ஷ்மம்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரம். இன்னும் உங்களுக்கு பாடம் நடக்கும்போது சொல்லுவோம், ஸ்தூல மலம், சூக்ஷ்ம மலம், அதிசூக்ஷ்ம மலம், காரண மலம், மகா காரண மலம்னு சொல்லக்கூடிய 5 மலங்கள் இருக்கு. அதாவது இந்த இடத்துல மலம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சம்ஸ்காரம்னு அர்த்தம். சரியா? விபூதி, ருத்ராட்சம், யஜ்ஞோபவீதம், சிவதீட்சி, சிவபூஜை. இந்த சிவபூஜை விஜ்ஞேயம் மகாகாரண சமயத்தம். இந்த சிவபூஜைகளை பண்ணதான் நம்மளுடைய எல்லா விதமான மலங்களும் நிவர்த்தியாகும். நம்ம மற்ற தேவதைகள்லாம் உபதேசம் வாங்கிட்டு ஜபம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, அது எல்லாம் சமய தீட்சைக்குள்ள தான். எந்த தேவதைகள் வழிபாடு செஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தான் வந்து அனுகிரகம் செய்வார். அதனால் வந்து பதிவிசாரம் அப்படிங்கிறத தான் இந்த ஆகமங்கள் வந்து பறக்க சொல்லியிருக்கு. அதனால் வந்து இந்த ஆகமங்களை படிக்க நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா வெறுமனா ஒரு கும்பாபிஷேகத்துக்கோ ஒரு நார்மலாக ஒரு பூஜைகளோ ஹோமங்களோ படிக்கிறதுக்காக கிடையாது. ஆகமங்களில் படிக்க வரும் பொழுது சமய தீட்சை வாங்கிட்டு போகணும். அடுத்தது படித்து முடிச்சுட்டு போகும்பொழுது எல்லாரும் விசேஷ தீட்சை வாங்கிக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் வந்து நிர்வாண தீட்சைன்னு சொல்லக்கூடிய அத்வசோதனம்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரத்தை பண்ணிக்கணும். ஏன்னா இப்பிறவி தப்பி நமக்கு இன்னொரு பிறவி இதே போல் வந்து வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியாது. ஜன்மாந்தர வசாத் எனக்கு வந்து இதுதான் மானுஷ்ய மதிதுர்லபம். இந்த மனுஷ சரீரம் கிடைச்சா மட்டும்தான் தனுகரண போனபோக்கியத்தினால் நம்ம பூஜை பண்ண முடியும். நம்ம எளியா இருந்தோம்னா நம்மளால பூஜை பண்ண முடியுமா, தீட்சை வாங்கிக்க முடியுமா, முடியாது. அதனால வந்து நமக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து பிரயோஜனமாக வச்சுட்டு நம்ம சமய தீட்சை வாங்கிட்டு எல்லாரும் வந்து நித்தியம் அனுஷ்டானம் பண்ணணும். சமய தீட்சை வாங்கிக்கிறவாளுக்கு
சைவானுஷ்டானம் ஒரு காலம் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்லாம். சரியா? 3 வேளையும் வைதிக சந்தி பண்ணுங்க. காலையில வந்து பிராமின்னு சொல்லக்கூடிய சந்தியா தேவதையை வந்து பிராதஸ்மராமி ஹிருதயாப்ஜக மத்திய சம்ஸ்தம்னு சொல்லக்கூடிய அந்த தேவதையை வந்து நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த தேவதையில சிவபெருமான பார்க்கணும். அதாவது பெண் வடிவமா இருக்குன்னு பார்க்க கூடாது. ஏன்னா சுவாமி வந்து ஸ்திரீக்கும் நபும்சகாதித்வாது ஜெகதா காரிய தர்ஷனாது அஸ்திகர்த்தா சதுர்வேதத். அதாவது சொல்லக்கூடிய சுவாமி என்ன எப்படி இருப்பார் அப்படின்னா வந்து அவன் அவள் அது அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான ஒரு உருவமா நமக்கு காட்சி கொடுக்கிறார் சுவாமி. இந்த உலகம் 3 விதமான செயலா இருக்கு. அதனால வந்து சிவபெருமான வந்து சந்தியா தேவியா காயத்ரியா சிவபெருமானோட வல்லமையா இருக்கக்கூடிய சக்தியை நீங்க வந்து காயத்ரியா வந்து பிரார்த்தனை பண்ணீங்க. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து நிமிந்து தான் உட்கார்ந்துருக்கணும். பஞ்சாட்சர ஜபம் பண்ணும் பொழுது எப்படின்னா வந்து நிமிந்து தான் உட்காரணும். என்ன சொல்லிருக்கா கும்பகம் சாப்பி நிரதா, அதாவது கும்பகத்தினால வந்து செய்யக்கூடிய ஒரு யோகாபியாசம் உங்களுக்கு வரணும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைகளா இருக்கிறனால உங்களுக்கு வராது. ஆனால் மற்ற மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா சைனா போல அங்கெல்லாம் பார்த்து பௌத்த மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளையே வந்து அவங்க ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் பண்ண வைப்பாங்க. ஏன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் விட பெருமையான விஷயம் நம்மளுடைய இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் வந்து 2 கர்ப்ப நாடியை கொடுத்துருக்காரு. நாடி சந்தானம். அங்கே என்ன வார்த்தைகள் சொன்னாங்க சாதகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிஷ்யனுடைய சரீரத்தை முதல்ல ரேச்சகத்தில் வெளியில் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய மூச்சு காத்து அப்படிங்கிறது உன்னுடைய மூச்சு காத்தை வந்து ஆக்கிரமிச்சு உன்னுடைய ரேச்சகத்தினால உன்னுடைய உயிரை வெளியில எடுக்கணும். இந்த வெளியில எடுக்கும் பொழுது உன்னுடைய உடம்புல உயிர் கிடையாது, அதுதான் உண்மை. அந்த உயிரை வெளியில எடுத்து ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய யோக பாவனையினால பூரகத்துல உள்ள இழுப்பார். இன்னைக்குமே இடாநாடி நம்ம அக்னிகாரியத்துல பார்த்தீங்கன்னா வாமபாகத்துல வந்து பிங்களா நாடி இருக்கும், தட்சிண பாகத்துல இடா நாடி இருக்கும். அப்போ இந்த இடா நாடியினால் வந்து மூச்சை வந்து உங்களுடைய ஆத்மாவை வந்து குருநாதருடைய உடம்புக்குள்ள இழுத்துட்டு போவார். இழுத்து அதை கும்பகம் செய்வார். கும்பகம் செஞ்சு குருநாதர் என்ன பண்ணுவார் தன்னுடைய வேச்சகத்தின் பிங்களா நாடி வழியா வெளியில எடுத்து சிஷ்யனுடைய இடா நாடி வழியா உன்னுடைய உடம்புக்குள்ள யார் போவார்? சிஷ்யனில் குருநாதர் உள்ள போவார். போய் கும்பகத்துல நிறுத்தி அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான மனக்கர்ம மகா மாயைகள் எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காக ரேச்சகத்தில் வெளியே வருவார். இப்படி செஞ்சு மறுபடியும் குருநாதனுடைய அந்த மறுபடியும் சுத்தமாக்கப்பட்ட உயிரை வந்து குருநாதர் தன்னுடைய பூரகத்தினால உள்ள நிறுத்தி அந்த அக்னியில வந்து தியானம் பண்ணுவார். இது இவர்கள் தாய் தந்தையர்களுடைய உடம்புல வந்த உயிரை வந்து நீக்கி இந்த சரீரத்தை நீக்கி இந்த சரீரமானது ஆச்சாரியனுடைய யோக பாவத்தினால் எந்த விதமான உடல் சேர்க்கையிலும் இல்லாமல் ஆச்சாரியனால் உருவாக்கப்பட்டது. அப்போ உண்மையான தகப்பன் யார்? யார் தீட்சை பண்ணி வைக்கிறாரோ அந்த ஆச்சாரியர் தான் தகப்பன். சரியா? அதனால என்னைக்கும் நனிந்தேது நகுரும் அந்த குருவை வந்து மீறவே கூடாது. ஏன்னா நமக்கு இந்த உயிர் தந்தவர்கள் தாய் தந்தையர் யார்? உடல் தந்தவர்கள். உயிர் தந்தவர் யார்? ஆச்சாரியர் தான் நமக்கு வந்து உயிர் தந்தவர்கள். அப்போ அந்த மூலமா பண்ணி அந்த அக்னியில வந்து இவங்களுடைய இந்த நாடி சுந்தானம் வந்து சித்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக மூலத்தினால் 3 ஆகுதி வந்து செய்ய சொன்னார். அந்த 3 ஆகுதிகளையும் உங்களுடைய ஆத்மதத்துவம் வித்யாதத்துவம் சிவதத்துவ சோதனைகளானது நடைபெற்றது. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பார ஹோமம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமம் பண்றாங்க. என்ன அப்படின்னா வந்து நமக்கு ஒரு தலை தான் இருக்கும். நம்மளுடைய முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலை, 2 கண்ணு, 2 கை, 2 காது, 2 காது. நம்ம மனுஷ சரீரமா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு எப்படிலாம் இருக்கும், தீட்சை வாங்க அதீட்சகர்களுக்கு எப்படி இருக்கும் அது போலதான் நம்மளுடைய உருவ அமைப்பும் இருக்கும். அப்போ இதனால் சிவபெருமான வழிபாடு பண்ண முடியுமா? ஊனக்கண் பாசம் உணராப்பதி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பாதம் அப்படின்னு பண்ணணும். சம்பாதம் அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகத்தை ஸ்வா அப்படின்னு எடுத்து ஹா அப்படின்னு உங்களுடைய தலையில விடுவாங்க. அந்த சம்ஹிதா மந்திரத்தினால வந்து ஈசானாதி பஞ்சபிரம்மமும் ஹிருதயாதி ஷடங்கங்களாலும் சம்பாதகம் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்றார்? இந்த உன்னுடைய கையில எப்பயும் சிவஹஸ்தமா இருக்கும். ஏன்னா நீங்க இனிமேல் சகலீகரணம் பண்றீங்க. நித்தியமும் சகலீகரணம் பண்ணும்பொழுது பசுஹஸ்தம் தஹேத்புரா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கையில எப்பயுமே
நாங்கள் 108 ஆகுதிகள் வந்து கொடுத்துருப்போம். அந்த ஆகுதிகள் கொடுத்ததுனால உங்கள் கையில் வந்து சிவஹஸ்தமாக மாறிடும். இந்த பசுஹஸ்தமானது நீங்கி சிவஹஸ்தமாயிடும். அந்த சிவஹஸ்தம் என்ன பண்ணுறது சாத்தியம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் எரிக்க முடியுமா? சரியா? அப்போ உங்களால் அஸ்திராயப்பட் அந்த சிவாஸ்திராயப்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய சலீகரணத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை செய்யக்கூடிய ஒரு யோக்கியதையும் நீங்க எந்த இடத்துல சுவாமியை கூப்பிட்டாலும் அந்த இடத்துல சுவாமி வரார் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த 108 ஆகுதிகள் தான் காரணம். அதுக்கப்புறம் தசாம்சம் பிரம்மாண்டங்கள் வந்து தசாம்சம் ஹோமம் பண்றாங்க, அடுத்து பூர்ணாவதி பண்றாங்க, உங்களுக்கு மந்திரோபதேசம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மண்டலேஸ்வரராக இருக்கக்கூடிய பஞ்சமூர்த்திகளுக்கு புஷ்பஞ்சாத சொல்றாரு. அடுத்தது வாகீஸ்வரர் வாகீஸ்வரின்னு இருக்கக்கூடிய பாசுபதாஸ்திர கலசத்துக்கு வந்து புஷ்பஞ்சாத சொல்றாரு. அடுத்தது அக்னி, அடுத்தது குணாவதி. இப்போ இந்த மண்டலேஸ்வரராக இருக்கிறவரும் பாசுபதாஸ்திரமா இருக்கிறதும் சிவபெருமான், அக்னி, குரு, இதைத்தான் வந்து மீறக்கூடாது அப்படின்னு இந்த சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதனால எந்த சூழ்நிலையிலையும் அனுஷ்டானம் அப்படிங்கிறது வந்து கிரகீத இவ கேசேஷு மிருத்யுனா தர்மமாச்சரே, உயிர் போகிற நேரமா இருந்தாலும் நம்மளுடைய அனுஷ்டானத்தை செஞ்சுட்டு தான் இந்த உயிர் போகணும். சரியா? அப்படிங்கிறத வந்து வைராக்கியமா வச்சுக்கணும். அனுஷ்டானம் பண்ணாம எந்த ஒரு உணவை எடுத்துக்க கூடாது. அனுஷ்டானம் பண்ணாம எது சாப்பிட்டாலும் மலத்தை உண்பதற்கு சமம். சரியா? அதனால அனுஷ்டானம் பண்ணாம உணவு அப்படின்னா வந்து சாப்பாடு மட்டும்தான், பால் குடிச்சிக்கலாம், காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உள்ளுக்குள்ள ஆகாரங்கள் போகணும்னா அப்படின்னா முதல் தீர்த்தம் அப்படிங்கிறது மாம் ஆத்மதத்வாய் சுதா மட்டும்தான் உங்களுக்கு முதல் தீர்த்தமா இருக்கணுமே ஒழிய எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து அனுஷ்டானத்தை விடக்கூடாது. உடம்பு சரியில்லை, என்னால் முடியல அப்படின்னா யசுச்சிர்வாப்பி காலே சந்தியும் சமாச்சாரே, உன்னால் முடியுதோ முடியலையோ, உனக்கு உடம்பு சரியில்லை சொல்லினா ஜலஸ்நானம் கொஷக்கஸ்டேத் பஸ்மஸ்நானம் ததாச்சரே, ஜலஸ்நானம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா விபூதி இட்டுக்கோங்க, விபூதி இட்டு சந்தியை பண்ணுங்க. சரியா? நீ சுத்தமா இருக்க அசுத்தமா இருக்குங்கிறது கிடையாது. இறைவன் என்றும் சுத்தமானவன். சரியா? உங்களுடைய ஹஸ்தம் எப்பவும் சிவஹஸ்தமா இருக்கும். அதனால நீ நிரீட்சணாதி சதுசுத்தி பண்ணி இந்த மந்திர சுத்தின்னு சொல்லக்கூடிய விபூதி ஸ்நானம் அப்படின்னா விபூதியை கையில வச்சுட்டு ஈசானாதி பஞ்சு பண்ணும் ஹிருதயாதி ஷடங்க மந்திரத்தினால சொல்லி நம்மளுடைய உச்சத்துல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த அந்த தீர்த்தத்தை வந்து புரோக்ஷனம் பண்ணிட்டு விபூதி எடுக்கிறது தான் பஸ்ம ஸ்நானம். இது முடியாத பட்சத்தில் பண்ணிக்கலாம். சரியா? அதனால உடம்பு குளிச்சாலும் சரி, தலைக்கு குளிச்சாலும் சரி, உடம்பு முடியாமல் இருந்தாலும் சரி, அனுஷ்டானத்தை எந்த ஒரு காரணத்தினாலும் விட்டுறவே கூடாது அப்படிங்கிறது தான் முதல். ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய நீங்க எத்தனை தர்மங்கள் வேணாலும் பண்ணலாம், எத்தனையோ லட்சங்கள், எத்தனையோ தேவதைகளை உபாசிக்கலாம், என்ன தேவதைகள் வந்து உங்க முன்னாடி பிரசன்னமாக கூட பேசலாம். ஆனா இதெல்லாமே வந்து சில காலம் மட்டும்தான். ஆனா சிவபெருமான் மட்டும்தான் குற்றால யாருளாரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை நம்ம பரமேஸ்வரனை தவிர நமக்கு எந்த சாமியுமே நம்ம கூட வராது. சரியா? ஜபங்கள் இருக்கிற வரைக்கும் சிறு தெய்வங்கள்லாம் நம்ம கூட இருக்கும். சிறு தெய்வங்கள் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை வந்துடும். அப்போ சில தேவர் சிறுநெறி சேராமே, எந்த ஒரு தெய்வத்தினுடைய சிறுநெறியிலையும் சேரக்கூடாது, சிவபெருமான் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். சரியா? அதனால வந்து எம்பெருமான் எந்த தேவதைகளையும் நிந்திக்க கூடாது. ஏன்னா நமக்கு முன்னாடி தீட்சை வாங்கினவர்கள் தான் வந்து மற்ற மதத்தவர்கள். சைவமாக இருக்கட்டும், சாக்தமாக இருக்கட்டும், சௌரமாக இருக்கட்டும், கணாபத்தியமாக இருக்கட்டும், பாக்கிய மதங்களாக இருக்கக்கூடிய காபாளிகள், காலாமுகம், இதில் எத்தனை சைவர்கள் இருந்தாலும் சரி, புறச்சமையர்கள், புறப்புறச்சமையர்கள் யாரையுமே நம்ம நிந்திக்க வேண்டாம். ஏன்னா சர்வேஷாம் பஸ்மதாரினாம் சைவம் சர்வ சமுச்சயம். அதனால் சிவபெருமானுடைய அடியவர்களை நினைச்சு குரு லிங்க சங்கம பக்தியா இருக்கணும். குருன்னா வந்து ஆச்சாரியர், லிங்கம் அப்படின்னா சிவபெருமான், சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்க இருக்கக்கூடிய சிவனடியார்கள். இவங்க யாரையும் எப்பயும் நிந்திக்க கூடாது. இது கால் வரைக்கும் நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயாச்சு. சரியா? இனி எந்த பாவமும் செய்யாம இருக்கணும். எந்த பாவமும் செய்யாம இருக்கணும் அப்படின்னா குருபதிஷ்ட மார்க்கேன சிவம் சஞ்சிந்தையே திருதி. குரு எப்படி சிவனை பூஜை பண்ண சொல்றாரோ அப்படி பண்ணீங்கன்னா மட்டும் போதும். குரு சொல்லாத எந்த பூஜையும் சிவபெருமான் ஏற்றுக்கவே மாட்டார். சரியா? விரதம், உபவாசம், பிராயஷ்சித்தாதிகம் சர்வம் குரு வாக்கியன காரையே. குரு என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். அதனால வந்து நீங்க அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இந்த சிவசாஸ்திரங்களையும் இந்த வேதங்களையும் மறக்காம படிச்சுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய சமயோபதேசம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லக்கூடிய எந்த வணக்கத்திற்குரிய எந்த தெய்வத்தையும் வந்து நிந்திக்கவே கூடாது. நித்தியமும் குருநாதரை எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து பிரணவிய தண்டவத் பூமோ, அதாவது எப்படின்னா ஒரு மரம் வெட்டுப்பட்டா எப்படி விழுமோ
அதுபோல உங்களுடைய உடம்பு மட்டும் விழுந்தா பிரயோஜனம் இல்லை. நான் மமக்காரகா, என் செயல் எதுவும் இல்லை, எல்லாம் என் குருநாதன் செயல் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணணும். அதுதான் உண்மையான நமஸ்காரம். நம்ம விழுந்து விழுந்து தண்டா கிடைக்கிற மாதிரி எடுக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என் செயல் அற்று உன்னுடைய செயல்னால் என் வாழ்க்கையில் நான் வாழணும் அப்படின்னு வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இந்த சமயோபதேசம். ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே.